வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதே சமயம் ஆரோக்கியமான வகையில் டொமேட்டோ பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1.5 கப் அளவுக்கு பாஸ்தாவையும் உள்ளே போட்டு வேக விட்டுடலாம். எந்த வகையான பாஸ்தாவாக இருந்தாலும் சரி இப்படி தான் வேக வைக்கணும். வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது. ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 150 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், அதே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ் எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கேரட் பீன்ஸ் நல்லா வேகணும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கேரட் பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. 3 கலர் குடமிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு 3 கலர் கிடைக்கலைன்னா பச்சை கலர் மட்டும் எல்லா பக்கமுமே கிடைக்கும், அதை போட்டுக்கோங்க. 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இதில் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இது கூட குறைய சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி வர மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். எப்பவும் போல் இட்லி, தோசை, பொங்கல்னு கொடுக்காம இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்சு வடித்து வச்சிருந்த பாஸ்தாவை போட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் பாஸ்தாவில் மசாலா பிடிக்கும். நம்மளோட டொமேட்டோ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த டொமேட்டோ பாஸ்தாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.